spinal with a smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. இப்போ நம்ம ஒரு அழகான ஞான குருவை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சச்சிதானந்த ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகேஸ்வரா. That title was given by Sakshat ஏகாம்பரேஸ்வரர். ஏகாம்பரேஸ்வரர் ஆஃப் காஞ்சிபுரம் கோவில் தான் அவர் எப்பவுமே நிஷ்டையில் இருப்பார். அவரே ஒரு அழகான இளைஞனாக வந்து ஆன்மீக சூட்சுமங்களை சொல்லி தன் பெயர் நித்யானந்தா என்று அந்த இளைஞன் அறிமுகப்படுத்திக் கொண்டு 1877 அவர் பெயரை நீ இன்று முதல் ஸ்ரீ சச்சிதானந்த ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகேஸ்வரனாக தெரியப்படுவாய் இல்லை. ஸோ அவர்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து ஒரு எப்படிடா ஹவு டு கனெக்ட் த பிரம்மம் வித் த ஜீவாத்மா. பிரம்மம் சொல்றோம், ஏதோ ஒரு சுழற்சியில இந்த உலகமே இயங்கின்னு இருக்குன்னு சொல்றோம். சில உணர்வுகளை பார்க்கச்சு நம்ம கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வருது, ஆனந்த கண்ணீர் வருது, ஏதோ உள்ளம் குழ குழான்னு ஆறுது. சில பாடல்கள்லாம் கேட்கறச்ச சின்ன குழந்தைங்களாம் பார்க்கறச்ச மெய் மறந்து போயிடுறோம். அப்படி என்ன இருக்கு இதுல? அது ஏதோ ஒண்ணு, அது பிரம்மாண்டமானது. ஆனால் நுணுக்கத்திலும் நுணுக்கமாக, அணுக்கத்திலும் அணுக்கமாக, நெருக்கமாக இருக்கிறது நம்ம இதயத்திற்கு. ஏதோ ஒரு ஆனந்த நிலை ஏற்படுகிறது. ஒரு சின்ன குழந்தை பார்க்கறச்சியோ, இல்லாட்டி இந்த அழகான ஒரு காட்சிகளை, இயற்கை காட்சிகளை பார்க்கறச்சியோ, இல்லாட்டி தெய்வீகமான பாடல்களை கேட்கறச்சியோ, ஏதோ ஒரு உணர்வு. இறைவன் வந்து உணர்வின் பார்ப்பட்ட. அப்ப இந்த உணர்வு தான் கடவுளா? இல்லை, கடவுள் என்பது வேறா? இந்த அண்டாட கோடி பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கோள்கள், எத்தனை விண்கோள்கள் இருக்கின்றன? அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ராத்திரில சிமுக்கு சிமுக்கு கண் சிமுட்டுற நட்சத்திரங்கள் எல்லாம் இதை விட உலகத்தை விட பெருசு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்ப அந்த நட்சத்திரங்கள் என்ன? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அவருக்கு 12 வயசுல இருந்து வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு தேவம். யூ வாண்ட் டு மேக் எ காமன் ஃபார்முலா. நான் ஜீவனாக இருக்கிறேன், கடவுள் ஒருத்தர் இருக்காரு. இந்த ஜீவனே வந்து கடவுள் ஆகணுங்கிறதுக்காக தான் வாழ்க்கை முயற்சியே, மனித பிறவியின் லட்சியமே அதுதான். அப்படின்னா அது என்ன லிங்க்? இதில் தான் பெரும்பான்மையான நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார். மற்ற யோகமாக அவர் செஞ்சு செய்யற நிஷ்டையில் இருக்கார். அதை உணர்ந்த பொழுதுதான் அவர் ஏறத்தாழ ஒரு 25 அத்தியாயங்களை கொண்ட, இது வந்து இன்னைக்கு பிரிண்ட்ல பார்த்தா 1058 பக்கங்கள் புக்கு. இப்பதான் 250 முடிச்சிருக்கேன். அதுல ஜீவ பிரம்மம் ஐக்கியம், இந்த ஜீவத்தையும் பிரம்மத்தையும் எப்படி ஐக்கியப்படுத்துது, ஒன்றுபடுத்துறது, இது ஒரு பக்கம். இது உணர்வின் பார்ப்பட்டது. அதே வேதங்கள் நம்முடைய ஆண்டவர்களால், சான்றோர்களால், ரிஷிகளால் எழுதப்பட்டது, வியாச பகவான் தொகுக்கப்பட்டது. அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன சொல்லு? வேத அந்த வேதத்தினுடைய அந்த எசன்ஸ் இஸ் தி உபனிஷத்ஸ். உபனிஷத்துக்களை சொல்லக்கூடிய அந்த கருத்து என்ன? அப்ப அந்த கருத்துக்கும் இந்த ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் என்ன பொருத்தம், என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு, என்ன ஒரு பந்தம் இருக்கு? இதையெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணித்தான் தன்னுடைய சும்மா இது ஏற்றளவில் கிடையாது. ஏற்றளவில் யாருன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா அவரது உணர்ந்து இதுதான் உண்மை என்று முழுமையாக தன் வாழ்க்கையில் உணர்ந்து அந்த யோக நிலையை எய்தி இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கார். ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம்.
இங்க ரகசியம்ங்கிறது எனக்கு மட்டும் கிடையாது. அது ரொம்ப அழகா நம்ம பகவத்கீதையோட நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், ரகசியம் எனக்குன்னு மட்டும் கிடையாது, யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லணும். அதுதான் ரகசியம். இது பாத்திரதாரி யாருக்கு, அந்த பாத்திரத்துல எந்த பாத்திரத்துல இது கொடுத்தோம்னா அதனுடைய மகிமை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாரும் ஒண்ணுமே தெரியாதவங்கிட்ட போயிட்டு நீங்க பகவத்கீதை புத்தகத்தை நான் பார்த்திருக்கேன். நான் என் சின்னப்ப கூட ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறச்ச பைபிள் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. கிறிஸ்டியானிட்டிக்காக அப்ப எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல பைபிள் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது ஒரு நாளும் பிரிச்சது கிடையாது. நிறைய துண்டு பிரசுரம் எல்லாம் கொடுப்பாங்க இயேசுநாதரை பத்தி. அதை படிச்சுட்டு அப்படியே ரோட்ல போட்டு போயிடுவாங்க. அதனுடைய அருமை தெரிஞ்சவங்களுக்கு தான். இப்ப அது வேண்டாமே, நம்ம குருஜியோட கோர்ஸை பத்தி சொன்னோம்னா எத்தனை பேர் இந்த மரியாதையா ஜோக்ல வச்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். எனக்கு அதுதான் யாருக்கு தரணுமோ அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதா. அதுதான் ரகசியம். பாத்திரமிருந்து பிச்சையிடு சொல்றது உண்மை. அந்த பிச்சைங்கிறது அறிவு பிச்சை. யார்கிட்ட கொடுத்தா அதுக்கு மதிப்பை, யார் மதிப்பு உணர்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் தரணும். யூ கேனாட் கிவ் டு எல்லாருக்குமே எங்க கொடுக்க முடியும். அதுதான் ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம். அது முன்னுரையிலேயே சொல்வார், இந்த புத்தகத்தை கையில் பெற்றவர்கள், இந்த புத்தகத்தை படிக்க விரும்புவார்கள் ஏற்கனவே ஆன்மீக பாதையில் முன்னேறியவர்களாக கருதப்படுவீர்கள். இட்ஸ் a promise given by சச்சிதானந்த யோகீஸ்வர். இதை வச்சுதான் பார்க்கணும். இதுல நம்ம ஆரம்பத்துல என்ன சொல்றாருன்னு, நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றது அவருடைய அந்த பணிவு ரொம்ப அழகா தெரியும். இதுல அவர் சமகாலத்தியரா இருந்ததுனால, ஏன்னா 1957 வரைக்கும் இருந்திருக்கார். அவர் பல பாடல்கள், தாயுமானவர், அருள் பிரகாச வள்ளலார், அருணகிரிநாதர், அவர் ஆதிசங்கரர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இதிலெல்லாம் பாடல்கள் கோட் பண்ணியிருக்கார். அப்போ தான் எடுத்துக்கொண்ட கருத்தை அவர் எப்படி சொல்றாருன்னு, தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆலத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூலத்தை முன்பு காட்டி சூட்சும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவர் அவர் தொடங்கினாரே அப்படின்னு பிடிக்கிறார். இது அழகான பாடல். இதுல இப்போ 3ஆம் பிறை தெரியுது. 3ஆம் பிறை பார்த்தா சிவபெருமான் தரிசனத்துக்கு சமம். ஏன்னா அவர் நெற்றியில் 3ஆம் பிறை சொல்லியிருக்கிறார். அதனால அமாவாசை முடியணும் 3ஆம் பிறை காத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே வானத்துல பாக்குறதுக்கு. ஆனா கொஞ்ச நேரம் இருந்து மறைஞ்சிடும். சோ அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க பாத்துட்டீங்க இந்த 3ஆம் பிறையை. நான் பார்த்தது மத்தவளை கிடைக்கணும் கிட்டு கிட்டு வீட்டுல கூப்பிடுறீங்க, எதை பாரு 3ஆம் பிறை தெரியுதுன்ட்டு. ஆனா எங்க தேடுறாங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? தெரிந்த ஒன்றின் மூலமாகத்தான் தெரியாததை காட்ட முடியும். அதோ பாரு, அங்க ஒரு தென்னை மரம் இருக்கா? இருக்குது. அந்த தென்னை மரத்தை பாரு, அந்த அந்த தென்னை ஓலை அசையுது இல்லையா? அசையுது. ஆமா, அதுக்கு நேரா பாரு தெரியுது. ஆமா 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 தெரிஞ்சிடுத்து இல்லையா? தெரிந்த ஒன்றின் மூலமாகத்தான் தெரியாததற்கு போக முடியும். அதுதான் தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போ. தாளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மரங்களின் மூலமாக தனிப்பிறை 3ஆம் பிறையை காட்டுவதை போல ஆலத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல். கல்யாணமான புருஷன் என்ன பண்ணுவாங்க? புருஷன் பொண்டாட்டி அந்த மெட்டிய போடுறதுக்கு முன்னாடி அருந்ததியை பாருங்க, அருந்ததியை பாருங்க பார்த்தா நமக்கு சீக்கிரம் வேலை முடியணும். தெரியுதா? தெரியுது. வெரி குட். என்ன வசிஷ்டரும் அருந்ததியும் முனி சிரேஷ்டர்கள், அவர்கள் தான் ஆதர்ச தம்பதிகள். அது போல நீங்க இருக்கணும்ன்றதுக்காக அந்த சப்த பதி என்றப்ப காட்டுவாங்க. அந்த 7 படங்கள் எடுத்து வச்சு நடக்கிறச்ச அருந்ததி அம்மி மிதித்து அருந்ததி காட்டுதல் அப்படின்னு ஒரு இது இருக்கும், வாக்கியமே இருக்கும். அம்மி மிதித்து அருந்ததி காட்டுதல். அம்மிங்கிறப்ப அது அம்மிங்கிற அந்த காலத்துல ஒரு இன்றியமையாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த வீட்டுல. அம்மிக்கல் வேணும் துவையெல்லாம் பண்றதுக்கு. அதனால அம்மி அதனுடைய பொறுப்பான எவ்வளவு எசென்சியலோ அது போல இன்று நீ கைப்பிடித்த உன் மனையாட்டி உன் வாழ்க்கையில் இணை பிரியாதவர்கள். அம்மி கல்லு மட்டும் இருந்தா பத்தாது, அம்மி உருளையும் இருக்கணும்.
அம்மியும் உருளையும் போல் நீங்கள் ஒன்றுக்கொருவர் சார்ந்திருப்பீர்களாக. அது அம்மி மிதித்து அருந்ததி காட்டுவார்கள். அவ பெரியவா முனிஸ்டே ஒரு ஆசீர்வாதம் இம்பார்ட்டன்ட் அன்றதுக்காக இது ஒரு வழக்கு. அப்படி அருந்ததி பார்த்து எப்படி நட்சத்திரத்தை பாக்குறது அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க. அதோப்பா ராத்திரியில நட்சத்திரம் தெரியுமா? பார்த்தா உடுக்கள்னா நட்சத்திரங்கள், உடுக்கள்னா நட்சத்திரங்கள். ஆலத்தின் ஆலம்னா வானம், பறந்திருக்கக்கூடிய வானம். ஆலத்தின் உடுக்கள் காட்டி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களையும் எப்படி நீங்க அருந்ததி காட்டுவீங்க? அதை பாருங்க, ஒரு நாற்கரமா ஒரு இது இருக்கா, அது கீழே ஒரு நட்சத்திரம் இருக்கா, அதுக்கு கீழே இருக்கு பாரு, அதுதான் வசிஷ்டர். அவருக்கு ரைட் சைட்ல இருக்காரு பாருங்க, அதுதான் அருந்ததி. அப்படி சின்னதா தெரிவாங்க. அட்லீஸ்ட் வசிஷ்டா பிரைட்டா தெரிவார். அருந்ததி எப்பவுமே பெண்கள் தான் இருந்து காட்டிக்க மாட்டாங்க. they will always be a backing person, backing source of energy. பக்கத்துல அருந்ததி இருப்பார். இது ராத்திரில நல்லாவே பார்க்கலாம். அதுதான் அந்த புலவர் சொல்ற, ஆலத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூலத்தை காட்டி. இப்ப இந்த உடம்பு நல்லா தெரியுது, கண்ணுன்னா தெரியுது, மூக்குன்னா தெரியுது, காதுன்னா தெரியுது. சூட்சும ஸ்வரூபமான கண்களுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய சக்தியாகிய மூலத்தை பின்பு காட்ட முனிவர் அவர் தொடங்கினாரே. இது ஒரு முன்னுரை வாழ்த்துப்பா பாடல் போல. தூரமான உடம்பு தெரியுது, இதுல மூச்சை காட்டுன்னா காட்ட முடியுமா? மூச்சை உணரத்தான் முடியும். அப்ப என்ன சொல்லுவாங்க? மூக்கு கீழே விரல வச்சு பாரு, மூச்சு வருதா? வருது. அதனால மூச்சு கண்ணில் படாட்டி கூட மூச்சு தான் ஒண்ணு உயிர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. மூக்க மூடிக்கோ, அப்படியே மூடிய வச்சு என்ன பண்ணுவோம்? திணற. அப்ப மூச்சு எவ்வளவு முக்கியம் தெரியுது இல்ல? அது போல தூலத்தை, தூலம்னா பருவுடல், தூலத்தை முன்பு காட்டி சூட்சும ஸ்வரூபமான மூலத்தை, ஆணிவேரை, அதனுடைய ஆரம்பத்தை பின்பு காட்ட முனிவர் அவர் தொடங்கினார். என்ன அழகான பாடல் இல்ல? இது இப்படிதான் ஆரம்பிக்குது அந்த ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம். ஆனா இதுல என்ன கிரேட்னஸ்னா, அவர் ஒரு அழகான தமிழில் ஆளுமை உடையவர்னு தெரியும். ஏன்னா காஞ்சிபுரத்துக்காரர், இங்க படிச்சவர். அது அவர் ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய வரலாறு படிச்சீங்கன்னு. அவர் படிக்கிறாரு, படிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் சிவில் கான்ட்ராக்டர், இந்த கான்ட்ராக்ட் பண்ணிட்டு நல்ல வசதியானவங்க தான். இவர் பிஏ வரைக்கும் படிக்க வைக்கிறார் அவங்க அப்பா. பிஏவும் பாஸ் பண்ணிடுறாரு. பாஸ் பண்ண மேல படிடான்னு அவங்க அப்பா சொல்றாரு. மேல என்னப்பா படிக்கிறதுன்னா பிஎல் படி. அப்பெல்லாம் பிஎல் ஃபேமஸ். 1869 நம்ம மகாத்மா காந்தி பேரிஸ்டர் அப்படின்னாங்க. அப்ப இவர் சொல்ற, நான் வக்கீலா என்னத்த பண்றது? நான் எந்த கேஸ் எடுத்துக்கணும் அவனை ஜெயிக்க வைக்கணும். எந்த கேஸுக்காக, எந்த வழக்குக்காக வாதாடணும், அந்த வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோள் எனக்கு இருக்கும். அப்ப நியாயத்தை அநியாயப்படுத்தக்கூடிய பொய் பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். என்னுடைய வருமானத்துக்கு இந்த வைத்தொரப்பிக்கிறதுக்கு நான் பொய் பேச மாட்டேன், பிஎல் படிக்க மாட்டேன்னு அவர் மறுத்தவர். அதுக்கு பதில் ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போய் அதுல வர சம்பாத்தியத்துல எல்லாருக்கும் நல்லது சார், எப்பேற்பட்டவன் சார், அதாவது நம்ம வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. ரொம்ப எளிமையானவர். படிச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம், வேலை போறோம், அந்த வேலையோட சம்பளத்தை என்ன பண்றது, சம்பாத்தியத்தை அதே போல வாழ்ந்தவர் தான் அவர். எனக்கு அதனால்தான் இவருடைய வாழ்க்கையில இவருடைய அந்த நம்முடைய படிப்பினை நமக்கு காட்டுற வழியில எனக்கு அவ்வளவு ரொம்ப இஷ்டமா இருக்கு. நம்மள மாதிரி படிச்சார், நம்மள மாதிரி டிகிரி வாங்கினார். அவர் பிஎல் படிக்க முடியாது சொல்லிட்டாரு. சரி, அவர் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போறார். அங்க எல்லா வேலையும் பண்ணி அப்படியே he comes to the level of டெப்டி கலெக்டர். அப்ப டெப்டி கலெக்டர் அவர் சம்பளம் 500 ரூபாய். 1880கள்ல டெப்டி கலெக்டர் சம்பளம் 500 ரூபாய். குடும்பத்துக்காக அவர் செலவு பண்ணது 100 ரூபாய். மிச்சம் 400 ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு சத்திரம் கட்டி, அந்த சத்திரத்துல யாரு வந்தாலும் 24 மணி நேரம் சாப்பாடு போன வச்சு, ஏழைகள் வந்தா கோதுமை மாவு, அது விறகு கட்டை, இதெல்லாம் கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணி எழுதியிருக்கார் சுயசரிதையில். ஆக எனக்கு தெரிஞ்ச தான தர்மங்கள் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கச்ச ஏறக்குறைய நம்ம வாழ்க்கையை பார்க்கிற மாதிரி இருக்கா இல்லையா?
அப்போ இந்த மாதிரிலாம் இந்த யோகம் தானாக சித்திக்குங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு உத்வேகம். நமக்கெல்லாம் இந்த ஒரு ஜோஷ், நமக்கு வந்து ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ். நம்மள பார்த்து நம்மளும் இருந்தாரு. இப்படிதான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். அப்போ தெய்வீகம் நமக்கும் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர் தான் சச்சிதானந்த யோகேஸ்வரர். அதனால்தான் அவர் இவ்வளவு அழகா பாடுறார். தாளத்தின் வரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல். தாளம்னா குரூப் ஆஃப் ட்ரீஸ். காடு ஒரு வனம் சொல்றோமோ இல்லையோ, தாளத்தின் மரங்கள் காட்டி 5, 6, 10, 15 மரம் இருக்கு. தனிப்பிறை காட்டுவார் போல் ஆலத்தின் உடுக்கள் காட்டி, வானத்துல எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு, அது மூலமா அருந்ததி காட்டுவார் போல் மூலத்தை முன்பு காட்டி சூட்சும சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவர் அவர் தொடங்கினார். அழகான வாழ்த்துப்பா. அதனால அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு பின் குறிப்பா நான் சொல்றேன்னு அவர் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. முனிவர் அவர் 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 தான் ரெஃபர் பண்ணுவார், நானும் அவர் ரெஃபர் பண்ண மாட்டார். அதுல கூட அவர் அவாய்ட் பண்ணுவார். இது ரொம்ப அழகு. பக்த ராமதாஸ், பாப்பா ராமதாஸ் அவர் நான் சொல்ல மாட்டார். அவன் சொன்னா ராமதாஸ் சொன்னா, ராமதாஸ் சொன்னான்னு தான் சொல்லுவார். அவ்வளோ அவருடைய வச்சனத்துல கூட அவங்க கேர்ஃபுல்லா இருந்தாங்க. அந்த நான் என்ற உணர்வை தடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் இருந்தார்கள். அதனால இவர் என்ன சொல்றார், அந்த தூலத்தை முன்பு காட்டி மூலத்தை பின்பு காட்ட. இந்த தூலத்தின் மூலமா தான் கடவுளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் மனித பிறவி கிடைத்திருக்கிற பிறவி. இந்த பிறவியில் தான் நம்ம இறைவை உணர முடியக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த கருவி, ஒரே ஜென்மம்னா அது மனித பிறவி தான். இந்த மனித பிறவை நாம வீணாக்கவே கூடாது. அதனால இவர் என்ன சொல்றார், நான் தான் பிரம்மம் என்று தெரிந்து கொள்ளும் வரையில் ஜனன மரணங்கள் தானா வந்துகிட்டே. அதுக்கு அடிப்படை என்ன, சம்சார பந்தம் தான் இது எல்லாத்துக்குமே அடிப்படை. சம்சார பந்தம் விலகும் பொழுதுதான் உன் எண்ணங்களும் குறையும். உன் எண்ணங்கள் குறையும் பொழுதுதான் உனது நிலையில் நிசப்தம், மௌனம் சித்திக்கும். மௌனம் சித்திக்கும் பொழுதுதான் மனமானது எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கும் பொழுது நீ யார் என்பதை நீ உணரவாய். அப்ப என்ன சொல்றாரு, அந்த சம்சார பந்தம் நீ என்ன நினைக்கிற எல்லாம் சொல்லிடலாம். சம்சார பந்தம் அது கூடாதுன்ட்டு. அப்படி சம்சார பந்தம்னா என்ன அப்படின்னு, குடும்பம் மட்டும் சம்சார பந்தம் கிடையாது. இது வேணும் மனுஷன் நினைச்சா அதுதான் சம்சார பந்தங்கிற. மனைவி வேணும், பையன் வேணும், வீடு வேணும், குட்டி வேணும், குழந்தை வேணும், நீங்க எது வேணா நினைச்சுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து சம்சார பந்தம் கிடையாது. அடுத்த வேளை சாப்பாடு வேணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது கூட சம்சார பந்தம். அந்த நினைப்பையும் நீ ஒழிக்க வேண்டும்ட்டு ரொம்ப தீவிரமா சொல்லுவேன். நீ நினைச்சு நீ பிறக்கல, நீ நினைச்சு முதல் மூச்சு உனக்கு வரல, நீ நினைச்சு கடைசி மூச்சு எப்பன்னு உனக்கு தெரியாது. அப்போ சாப்பாடு வேணும்னு ஏன் கேட்கிற? உனக்கு உயிர் கொடுத்த இறைவனுக்கு பசின்னு வரச்ச அந்த வயிற்று ரொம்ப தெரியுமா தெரியாதா கேட்கிற. ஆனா இது வந்து ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் நிலையில அவர் சொல்ற, ஏன்னா அவர் 47வது வயதுல தீவிரமாக யோக நிஷ்டையில் இருந்தார். அதான் சொன்னேன், தண்ணி மேல உட்கார்ந்தானே அவர் டிஸ்கோர்ஸா பண்ணுவார், பிரவச்சனமே பண்ணுவார். அதனால அந்த தீவிரமான இதுல இருக்கச்சே பல வேலைகளில் அவர் சாப்பிடாம இருந்திருக்கார். எனக்கு சாப்பாடு கிடைக்க எப்படி பார்த்துடலாம், இதெல்லாம் கண்கூடு. பரமஹம்ச யோகானந்தர் வாழ்க்கையில கூட அவர் ஒரு சாப்டர்ல எழுதியிருப்பார். அவங்க அண்ணா தான் அவர் வேலைக்கு வந்து வேலைக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குச்சே, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லுவாரு. இப்போ எனக்கு வந்து நான் ரயில்ல போயிட்டு வர்றேன், நான் போயிட்டு எங்கன்னா திரும்பி வர மாட்டேன், எனக்கு கடவுள் பார்த்துக்கிறாங்களா இல்லையா பார்த்துறேன்னு சேலஞ்ச் பண்ணுவார். அவங்க அண்ணா கேலி பண்ணுவார், போடா போடா தெரியும் உனக்கு. அவங்க அப்பெல்லாம் ரயில்வேல இருந்தவங்க. அதான் ரயில்வே பாஸ், ரயில்ல இருக்குன்னு போறியா நீ எங்கேயோ போயிட்டு வா, நீ ஆனா திரும்பி வரத்துக்கு காசு கொடுக்க மாட்டேன், எதுக்கும் காசு கொடுக்க மாட்டேன், போயிட்டு வாடா, போயிட்டு சாயங்காலம் நான் வந்து சொல்ல உங்க கடவுளை பத்தி அப்படின்னு. பரமஹம்சர் திக்குனார். பரமஹம்சர் ஃப்ரெண்டு, 2 பேரும் ட்ரெயின்ல போவாங்க. அவன் பையனுக்கு பசிக்குது, அவன் ஃப்ரெண்டுக்கு. அவன் சொல்றான், யோகானந்தா இந்த ட்ரெயின் இந்த பரீட்சையெல்லாம் வேணாண்டா, நம்ம அடுத்த ஜங்ஷன்லயே இறங்கி வீட்டுக்கு திரும்பி போயிடலாம், மத்தியான வேலை வருது, பசிக்குது எனக்கு. ஆனா சொல்றாரு, என்னால முடியாது, நீ வேணா திரும்பி போ.
நான் இங்கதான். அவர் பேர் முகுந்தன். அவர் பேர் முகுந்தா, சின்ன வயசு பேர் முகுந்தன். நான் விடமாட்டேன். எப்ப எங்க அண்ணா கிட்ட சேலஞ்சு கொடுத்தனோ நான் ஏத்துப்பேன். ஆனா அவர் அண்ணாவுக்கு என்னென்ன தம்பிங்கிற பாசம். He was a high official in railways, Eastern Railways. அவர் ஒவ்வொரு ஜங்ஷன்லயும் வந்து தன் தம்பி பத்திரமா இருக்கான்னு பார்த்துருக்கோம். அது அன்புங்க. தம்பி முகுந்தன் பத்திரமா இருக்கானா அப்படின்னு செக் பண்ணிப்பாரு அப்பப்ப. அவனுக்கு கேட்பாங்க முடியாது. ஒரு சின்ன இளைய வயசு அந்த இள ரத்தம் திருவிட பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கச்ச ஒரு ஸ்டேஷன்ல நிக்கிறச்ச திடீர்னு எல்லாரும் ஏறுவாங்க இந்த வண்டி, இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னன்ட்டு சுவாமி வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, பூஜை முடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா, சரி வர்றேன். போனாங்க. அற்புதமான ஒரு பூஜை, சிவபெருமானுடைய பூஜை, அர்ச்சனை, ஆராதனை போறது. இன்னைக்கு ஒரு அதிதி வருவார், அவரை பத்திரமாக கவனித்த மரியாதை செய்கிறது இறைவனது ஆணை. சார் இதெல்லாம் பார்க்கறதுதான் குருஜி மேல அன்பு நமக்கு பிரவாகமா வரும். நம்முடைய தேவைகளை அவர் தான் சார் பார்த்துக்கிறார். அனுபவங்கள் தர்றாரு சார். ஆனா தான் கூட இருக்கன்னு நம்ம என்னைக்குமே கைவிட்டது இல்லையே. அவர் ஐக்கியதான படுத்திக்கிறார். அது போல பரமஹம்ச யோகானந்தருக்கு மேல தாளத்தோட பூஜைக்கு கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போயிட்டு இவர் கையால கற்பூர அர்த்தெல்லாம் எடுக்க வச்சு இவர் சொல்லுவாரு, எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் வந்து ஒரு பிஎஸ் ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க தான், உங்களை தான் காட்டியிருக்காரு எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பையன் வருவான், அவன் தான் இன்னைக்கு கற்பூராத்தி காட்டினான்றா, அவன் கையெல்லாம் பூஜை பண்ண சொல்லி இருக்கிறாங்கன்ட்டு அங்க எல்லாருக்கும் ஏகோபித்த மரியாதை, தலைவாழ இலை போட்டு சாப்பாடு போட்டு மரியாதையை எங்கிருந்து வந்தீங்க திரும்பி வரதுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சு. இவர் சாயங்காலம் ராஜா கணக்கு வந்து இறங்குவார். அவங்க அண்ணாவுக்கு, டேய் சாப்பிட்டியாடா மத்தியானம்? சாப்பிட்டனா, இங்க பார் பட்சணங்கள் எடுத்து ஜிலேபி லட்டு எல்லாத்தையும் அவங்க அண்ணன் கையில கொடுப்பார். எப்படிடா நடந்தது சொன்ன அவங்க அண்ணா அவர் கட்டி பிடிச்சிட்டு அழுவார். உனக்கு இருக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கை எனக்கெல்லாம் போயிடுத்தாடா, நீ நல்லா இருப்படாம. சரி, இதெல்லாம் நமக்கு கண்கூடு. எளிய ஒரு ஸ்டூடெண்ட் அவ்வளவுதானே. அவருக்கு இருந்த நம்பிக்கை தான் இருக்கா. அந்த நம்பிக்கையின் திடமான அவன் ஃப்ரெண்டு போயிடுவான். அவன் ஓடி வருவான், என்னடா சாப்பிட்டேடா மதியானம். அப்ப நடந்ததெல்லாம் சொல்லுவார். அது போல இவர் சொல்லுவார், திட நம்பிக்கை வேணும். எது வரைக்கும் சம்சார பந்தம்ங்கிறது கடைசியில ஒரு ஆசை உனக்குள் இருந்தா கூட அது உன்னை பந்தம், அது இல்லாம நீ பார்த்துக்கோ. இதுக்கு அற்புதமான உதாரணம் ரமண பகவான் ஒண்ணுமே இல்லாம அவர் கிளம்பி வந்தாரு. யாருக்கு அந்த தைரியம் வரும்? திருச்சுழி, மதுரை பகுதி திருச்சுழியில இருந்து நேரம் வந்துடுறதா இல்லையா, வேற விஷயம். ஆக இவர் நமக்கு சொல்றாரு, முதல்ல சம்சார பந்தம்னு. இதுக்கு ஒரு அவர் என்ன உதாரணம் காட்டுறாருன்னா, இந்த சம்சார பந்தம் அவளை சீக்கிரம் விடாது. அதுக்கு என்ன காரணம்னா, சப்தத்தினால் சர்ப்பமும். சப்தம்ங்கிறது இருக்கிறச்ச மகுடி வாசிக்க அந்த பாம்பு புத்துல இருந்து வெளியே வரும். இத்தனையும் கட்செவின்னு சொல்றோம், அது என்ன எனக்கு தெரியாது, எனக்கு என்னைக்கும் புரியாது. ஆனா மகுடி ஓதுனா அந்த மகுடியோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பாம்பு தலையாட்டம் சொல்லுவாங்க, எனக்கு அதுவும் தெரியாது. ஆனால் மகுடி வாசிச்சா வளையில இருந்து பாம்பு வர்றதை நான் பார்த்திருக்கேன். கிராமத்துல எல்லாம் வயல்வெளியில கருநாகம் இருக்கும், பார்த்துட்டாங்கன்னா வலை பிடிச்சு எங்கன்னு விடுவாங்க, கொல்ல மாட்டாங்க. பத்திரமா விடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மகுடி வாசிக்கிறது ஒருத்தர் கூப்பிட்டு வருவாங்க, பாம்பாட்டிய. பாம்பாட்டி கோயிங் ஊதுறான்னு ஏதோ ஒரு காந்தத்தில் இழுக்கப்பட்ட பாம்பு வெளியே வந்து எட்டிப்பாங்க. அப்போ ஒரு பைய கட்டினா பைக்குள்ள போயிடும், அந்த பைய எடுத்து எங்க காட்டுல எங்க விட்டு வந்துருவாங்க. அதனால இவர் என்ன சொல்றார், உதாரணம் காட்டுறார், சப்தத்தினால் சர்ப்பமும். நீ சர்ப்பமா இருக்கலாம் வலைக்குள்ள, புரியுதா, வெளியவே வரமாட்டேன். ஆனால் இனியமையான பாடல்கள், இனிமையான குரல், என்னங்கோ கொஞ்சம் வந்து போங்கோ, அந்த ஒரு சப்தம் போறோம், எல்லா வேலையும் டமான்னு விட்டுட்டு இதை வந்துட்டேண்டின்னு ஓடுறோமோ இல்லையோ, எல்லாருக்கும் உண்மை இல்லையோ. சின்ன குழந்தை அப்பா ஐயோ குழந்தைங்க என்ன எடுத்து ஓடுறோமோ இல்லையோ. ஆக சப்தம் என்பது ஒரு வகை சம்சார பந்தம். நுணுக்கமா சொல்றார்,
சப்தத்தினால் சர்ப்பமும் ஓடும் மானின் வால் ஸ்பரிசம். ஒரு மான் வேகமா ஓடுறச்ச அங்க இருக்கக்கூடிய புதர்ல அதனுடைய குட்டி வால் மாட்டிக்கிட்டா கூட வேடன் அந்த வாழை பிடிச்சுப்பான். மான் எவ்வளவு வேகமா ஓடும் இல்லையா? அவ்வளவு வேகமாக மனம், அவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய திறமை இருந்தாலும் ஓரளவு நீ தாமதித்தால் அதையும் பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வேடன் நிலையில் தான் உன் வாழ்க்கை இருக்கிறது. இங்க வேடன்கிறத பிடிக்கிறது கிடையாது, உன் மனசு அதை பிடிச்சுக்கோங்கிற. ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் மனசு அது உண்டா இல்லையா சார்? நம்ம சுதர்ஷனகரையா பண்றோம். அதுவும் அந்த குருசாமி சாலையில அனுகிரகாரம் பண்றச்சு மேல அவருக்கு கூட தெரியும். நம்ம பாடு சோகம் சோகம் புஸ் புஸ். பக்கத்துல என்ன ரசம் தாளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஹா ரசம் யார தாளிச்சிட்டு இருக்காங்க தோல். நீங்க சோகம் சோகம் மூச்சு கவனிக்க வேண்டியதுதானே. அது 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 வந்து இயல்பு, இயல்பு. அதை தாண்டி போறது கஷ்டம். ஓடும் மானின் வால் ஸ்பரிசம். அடுத்த உதாரணம், விளக்கு பிரகாசம் விட்டில் பூச்சிகள். விட்டில் பூச்சிகள் அதனுடைய இறைவனுடைய லீலைகள், விளையாட்டு கம்பநாட்டாளர். அது போல வீட்டில் அடுத்தது இது வந்து விளக்கின் பிரகாசம் கண்ணு திருஷ்டிக்கு, மானின் வால் ஸ்பரிசத்துக்கு, பாம்பின் சப்தம் கூடவே வாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது தூண்டில். தூண்டில புழு எவ்வளவு இருக்குது மீனுக்கு, அந்த ஏரியிலயோ ஆத்துலயோ எவ்வளவோ புழு பூச்சிகள் இருக்கு, அதெல்லாம் விட்டு அந்த தூண்டில சிகப்பா ஏதோ ஒரு புழுமாய் ஆடுறத பார்த்தா தானா வந்து மாட்டேன். எவ்வளவு சூட்சமமா அந்த எக்ஸாம்பிள் தராரு பாருங்க, அதுதான் முக்கியம். தூண்டில் முள் மாமிச ருச்சி நாக்கு, அந்த ருச்சிய அந்த மீனுக்கு தெரியறதுனால அதை போய் சாப்பிட்டு என்னது மாட்டு. சோ உன்னுடைய நாக்கும் உண்டா இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியுது, நமக்கு தப்பு கிடையாது. இதெல்லாம் மீறி எப்படி போறதுங்கிறது தான் வந்து பல சத்குருக்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. தூண்டில் முள் மாமிச ருச்சி மீன் அட்ராக்ட் பண்ணுது. அடுத்தது என்ன? சம்பங்கி புஷ்ப வாசனை. சம்பங்கி புஷ்பத்துல பாத்தீங்கன்னா அது நம்ம பறிச்சு வச்சுக்கலாம். அது உள்ள தொட்டு பார்த்தா பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கும். அந்த தேன் ஊறுறது அந்த அப்படியே கம் மாதிரி இருக்கும். அதுல என்ன ஆகும், தும்பி வந்து மாட்டிக்கும். குட்டி குட்டி தும்பிகள்லாம் வந்து அதுல அதோட ரெக்கை ஒட்டிச்சுன்னா பறக்க முடியாது. சோ மூக்கு வாசனை, புஷ்ப வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இங்க அந்த தேன் குடிக்கலாம் தும்பிகள்லாம் பறந்து வர்றச்ச அதனுடைய ரெக்கை வந்து அந்த கம் மாதிரி பிசுல மாட்டிக்கிச்சுன அதெல்லாம் பறக்க முடியாது, இறந்துடும். அதனால இது எவ்வளவு அழகா கொடுத்துருக்காரு பாருங்க. சப்தத்தினால் சர்ப்பமும் ஓடும் மானின் வால் ஸ்பரிசமும் மின் விளக்கின் பிரகாசமும் விட்டில் பூச்சியும் தூண்டில் முள் மாமிசமும் மீனும் சம்பங்கி புஷ்ப வாசனையும் தும்பி. இது எல்லாமே வந்து சம்சார பந்தம். இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்றேன். அதனால அவர் கம்ப்ளீட்டா முடிச்சிரு. இஸ் அ டோட்டலி டிஃபரெண்ட் யோகி ஆல் டுகெதர். அவர் சொல்றாரு எதையுமே இல்லடா, நீ வந்து இந்த பூமியில பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களால தான் உடம்பு. இந்த பஞ்சபூதங்களையும் உடைய பஞ்ச ஞானேந்திரியங்களால தான் நீ அறியற. நீங்கிறது வந்து இந்த பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம், அவ்வளவுதான். இந்த மிஷினை ஓட்டுறது தச வாயுக்கள், அது முக்கியமான பஞ்ச வாயுக்கள், அவ்வளவுதான். இதுக்குள்ளார இருக்கிற அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இதுதான் நீ. இதெல்லாம் ஞானேந்திரியங்கள் மூலமாவோ கர்மேந்திரியங்கள் மூலமாவோ எந்த விதத்துல உனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டாலும் அது சம்சார பந்தம் என்பதை நீ தெரிந்து கொள். இதுதான் வந்து சம்சார பந்தத்துக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான விளக்கம். அந்த சம்சார பந்தம்
எப்பேற்பட்டது, எத்தனை வகைப்பட்டதுங்கிறப்ப அவர் என்ன சொல்றார்? பாஹ்ய பந்தம், அந்தரம். ரொம்ப அழகா அனலைஸ் பண்றார். வெளியில நம்ம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பந்தங்கள், உள்ளுக்குள்ளவே இருக்கக்கூடிய பந்தங்கள். வெளியே இருக்கக்கூடிய பந்தங்கள் என்ன? என் வீடு, என் மனைவி, என் புத்திர, என் பூமி, என் வீடு, தனது அல்லாத வஸ்துக்கள் அவர். ஒண்ணுதா? உன்னோட வீடு ஒண்ணுதா? உன்னோட மாடு ஒண்ணுதா கேக்குற? ஏய், மூச்சு எடுத்துனா மாடாவது மனைவியாவது ஒண்ணுதுன்னா ஒண்ணும் கிடையாது. ஆனா நீ என்ன பண்ற? எனது எனது எனதுன்னு நீயா பந்தத்தை ஏற்படுத்திக்கிற. தனது அல்லாத வஸ்துக்களை தனதாக கற்பனை செய்து கொள். சார், பொண்டாட்டி பேச்சு கேட்கிற வரைக்கும் வெரி குட். பொண்டாட்டி உங்களை புகழ்ந்து இருக்கிற வரைக்கும் வெரி குட். மூஞ்சி காட்டினாலோ திட்டினாலோ ஏன்டா கட்டிக்கிட்டோம் மனித இயல்பு. இட் அப்ளைஸ் ரிவர்ஸ். எது ரொம்ப நெருக்கமா நினைக்கிறோமோ அது வேண்டது மாறி போயிடும். ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். அதனால இதுதான் நிலையற்றதுதான் இந்த வாழ்க்கை. அதுல என்ன சொல்றார்? பாஹ்ய பந்தம். பாஹ்யனா வெளியே. வெளியே இருக்கக்கூடிய பந்தங்கள் என்ன? ஏன் மனது, எந்து எந்து எந்துன்னு நீ எதை சொன்னாலும் அது உண்டு கிடையாது. அதான் கிருஷ்ண சொல்ற, இந்த உனதாக கருதப்படுவது நாளை வேறொருடையதாக கருதப்படும் சொல்ல வேண்டும். அதனால அது ஒரு பந்தம். அப்புறம் அந்தர பந்தம் என்ன? 10 உட்பகைகள் சொல்றார் இவர். என்ன சொல்றார்? காம, குரோத, மோக, லோப, மத, மாச்சரிய, தம்ப, தர்ப, ஈஷா, ஈர்ஷை, அசூயை. இவர் 10 சொல்றார். இந்த 10 குணங்களால உனக்குள்ள நீயே பந்தத்தை ஏற்படுத்துகிற. நீ உனக்கே கைவிலங்கி இட்டுக்க. இது என்னது? காமம்னா தெரியும், குரோதம்னா தெரியும், ஹேட்ரட், வெறுப்பு. மோகம்னா அதீதமான ஆசைகள், லோபம்னா கஞ்சத்தனம், மதம்னா ஈகோ, மாச்சரியன பொறாமை, தம்பன வெளிக்காட்டுகிறது, தர்பன மத்தவன் சொல்றது நியாயம் இருந்தாலும் ஒத்துக்காதது, தர்க்கம் பண்றது, ஈர்ஷை அனாவசியமான கவர்ச்சி. இது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு கவரப்படுது. அசூயை, ஐயா இது என்னோட கீழானவன், நாத்த அடிக்கிறான், அவன் மனுஷனாவன் அப்படின்னு மத்தனை வேற்று அசூயை. ஒரு அசூயங்கிறப்ப அது தகாத ஒரு அருவரு. இந்த 10 குணங்களுமே உனக்கு இருக்கக்கூடிய அந்தர பந்தம் அப்படின்னு சொல்ற. ஆக இந்த பந்தங்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். எப்படி அவர் அழகா ஒரு வாழ்த்துறையோட தொடங்கி பிரம்மம் நான் தான் உணர்ந்துக்கிற வரைக்கும், 3ஆம் பிறைய பார்க்கிற வரைக்கும், அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கிற வரைக்கும், எப்படி ஒன்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதே போல முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க இறைவனை அடைய முடியும். நாம யாரும் தெரியாததுக்கு காரணம் சம்சார பந்தம். அந்த சம்சார பந்தத்துல மொள்ள வெளியே வரணும். அந்த பந்தங்கள் 2 வகைப்படும், பாஹ்ய பந்தம், அந்தர பந்தம். அப்படி நீ பந்தம் வரைக்கும் போறோம். நம்ம அடுத்த வாரம் மற்றதை பார்க்கணும். சரியா? என்ன அழகா டெவலப் பண்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நம்ம ஒரு பேராமீட்டர் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்பப்ப அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சொல்ற பகவத்கீதை, அப்புறம் நான் சொல்லக்கூடிய பல நாலேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாமே அருண் தான். ஐ ஷுட் தேங்க் அருண். அவரால் வெளிச்சத்துக்கு வருது. இவனெல்லாம் சொல்றப்பெல்லாம் படிக்கிறச்ச நமக்கு தெரியாத மெச்சூரிட்டி வரும், ஒரு முதிர்ச்சி வரும். அந்த முதிர்ச்சியை முழுமையான உண்மையில ஒரு உரிமையோட சொல்றப்ப எனக்கும் அம்மாவுக்கும் நிஷாவை ரொம்ப பிடிக்கும். என்ன, அந்த குழந்தை ஒரு வெள்ளச்சோளம் மாதிரி அப்பா அம்மான்னு 100% சொல்றது அப்படியே ஏத்துக்கிறேன். சோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எப்படி நிஷா இருந்தான்னு எனக்கு தெரியும். இப்ப எப்படி ஒரு வைரமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கான்னு ரொம்ப நல்லா தெரியுது எனக்கு. அந்த குழந்தை அப்பா அம்மான்னு மனசார ஏத்தி சொல்றது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஒரு சின்ன இல்ல, அதாவது அதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும்மா. அது நான் ஐ ஷுட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் பத்தாது,
எனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் ஞான வழி. இப்படி போனாலே நிச்சயம் நமக்கு முக்தி கிடைக்குங்க. என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் சச்சிதானந்த கடப்பை சுவாமிகள். நம்மள மாதிரியே படிச்சாரு, அப்பா அம்மா படிச்சாரு. அவரும் சிவில் கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணாரு. அவரும் பிஏ படிச்சாரு. அவரும் வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் டேர்னிங் பாயிண்ட் இல்லை. அப்படி டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வரும். அதே காத்துட்டு இருந்தோம்னா முக்தி நிச்சயம். அது வரைக்கும் சாதனா, சத்சங், சேவை, இது முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க நான் நிஷா கூட சொல்லிக்கிறேன். நீ வந்து அட்லீஸ்ட் ஆன்லைன்ல சனிக்கிழமை ஈவினிங், சண்டே ஈவினிங் நம்ம கைலாஷம், நம்ம ஷைலாவும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க. குருஜியோட வாய்ஸ்ல ஷார்ட் கிரியா எடுக்கிறாங்க. அதையாவது பண்ணு, அது நல்லது. குருஜியோட வாய்ஸ் கேட்கறச்சியே இட்ஸ் இம்ப்ரிக்னேட்டட் வித் எனர்ஜி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குருவனுடைய குரல் கேட்கறது மிகப்பெரிய பாக்கியம். அந்த குரலை, இந்த எனர்ஜி வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கு. சரிப்பா, நான் ஆன்லைன்ல பண்றேன். சண்டே ஈவினிங் 5 o'clock ஒரு அரை மணி நேரம் கைலாஷ் எடுக்கிறேன். நேர்ல வந்தா வெல் அண்ட் குட். வர முடியல அட்லீஸ்ட் ஆன்லைன் வீட்டுல உட்கார்ந்த மாதிரியே பண்ணி இன்னும் அற்புதமான மாற்றங்கள். தேங்க்யூ பாபி. நிஷாக்கு ஈவன் என்னோட கிளாஸ் சாட்டர்டே மார்னிங்கும் குருஜி வாய்ஸ் கிரியா இருக்கு. அதானே சண்டே மார்னிங் இருக்கு. 11 to 11:30 வந்து நம்ம குருஜி வாய்ஸ் கிரியா. 11:30 தண்டராஜ் சார் வந்துருவார். எவ்ரி சண்டே நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கு. அவ்வளவு ஒரு 8-10 பேர் வருவா. சாட்டர்டே மார்னிங் இருக்கு. டெய்லி மார்னிங் சாதனாவும் இருக்கு. இந்த டைம்லயா நான் கண்டிப்பா சேர்ந்துக்கிறேன் சார். அப்ப இன்னும் பொற்குடத்திற்கு பொட்டிட்டார் போல நான் தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா? பொற்குடத்திற்கு பொட்டிட்டார் போல, கோவில் ராஜகோபுரத்தில் கலசத்தை போல. சரியா? ஜெய் குருதேவ். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. டாடா சொல்லல. ஹாப்பியா சரியா கேட்கல. ரெக்கார்டிங் ஆஃப் பண்றேன்.